Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே கண்டெய்னரில் கடத்தி வரப்பட்ட 10 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் 3 பேர் சிக்கியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 10 டன் குட்கா பூந்தமல்லி அருகே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து கொலை, கொள்ளை, இந்த போதைப் பொருட்களுக்கு பள்ளி, கல்லூரி மாணவிகள் அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது. பாலியல் வன்கொடுமையும் அரங்கேறியுள்ளது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பூந்தமல்லி அருகே இந்த கண்டெய்னர் லாரியில் கொண்டு வரப்பட்ட சுமார் 10 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவமும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இது போன்ற நூதன முறையில் அந்த குட்கா பொருளானது மாணவர்களிடையே சர்வசாதாரணமாக கிடைப்பது ஒரு இயல்பான ஒரு காரியமாக இருந்து வருகிறது. தொடர்ந்து கண் துடைப்புக்காகவே இது போன்ற குட்காக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பூந்தமல்லியிலிருந்து பெங்களூரிலிருந்து வரக்கூடிய இந்த பகுதிகளில் தொடர்ந்து குட்காவானது அதிக அளவில் கொண்டு வரப்படுகிறது. அநேக முறைகள் காவல்துறையினர் இது போன்ற குட்காக்களை பறிமுதல் செய்வது ஒரு தொடர்கதையாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த குறிப்பிட்டு வருகிற குட்காவுடைய பின்னணி என்ன என்பது பொதுமக்களிடையே ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பூந்தமல்லி மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் கடைகளில் உள்ள பெரிய பெரிய மால்களிலும் கூட இந்த குட்கா பொருளானது சர்வசாதாரணமாக கிடைக்கிறது. இதனால் பள்ளியில் படிக்கக்கூடிய இந்த சிறுவர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்வாதாரமே இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அவர்களுடைய எதிர்காலமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகியுள்ளது. தொடர்ந்து இது போன்ற போதைப் பொருட்கள் வரக்கூடிய இந்த கண்டெய்னர் லாரிகளை தொடர்ந்து காவல்துறையினர் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதே இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. இந்த குறிப்பாக இந்த கண்டெய்னர் லாரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த குட்காவை பறிமுதல் செய்து இந்த கண்டெய்னர் லாரியில் வந்த 3 பேரை கைது செய்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பறிமுதல் செய்யப்பட்ட இந்த குட்காவினுடைய பின்னணி என்ன, இதற்கு மும்முரமாக செயல்பட்டவர்கள் யார், இந்த குட்கா பொருளானது எந்தெந்த கடைகளுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கப்படுகிறது என்கின்ற பல்வேறு கேள்விகள் பொதுமக்களிடையே எழுப்பப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான அதிகாரிகளையும் இதுக்கு சம்பந்தமாக உடன் பின்னணியில் இருக்கக்கூடிய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.